காலங்கள். செய்வினை வாக்கியங்கள். செய்வினை வாக்கியம் என்றால் என்ன என பார்ப்போம். ஒரு வாக்கியத்திலுள்ள வினைச்சொல்லினால் குறிக்கப்படுகின்ற செயலை, அதாவது வேலையை அவ்வாக்கியத்தின் எழுவாய் செய்யுமாயின் அவ்வாக்கியம் செய்வினை வாக்கியம் எனப்படுகிறது. உதாரணமாக, அவர்கள் வரைகின்றார்கள் என்ற வாக்கியத்தை கவனியுங்கள். இங்கு எழுவாய் அவர்கள் என்பதாகும். பயனிலையாக உள்ள வினைச்சொல் வரைகிறார்கள் என்பதாகும். வினைச்சொல்லினால் குறிப்பிடப்படும் வரை என்ற செயலை அவ்வாக்கியத்தின் எழுவாய் செய்கிறது. எனவே இது செய்வினை வாக்கியம் ஆகும். வீடு கட்டப்படுகிறது என்ற வாக்கியத்தில் எழுவாய் வீடு ஆகும். பயனிலை கட்டப்படுகிறது என்பதாகும். இவ்வாக்கியத்தில் வினைச்சொல்லினால் குறிப்பிடப்படும் செயலான கட்டு என்பதை எழுவாய் செய்வதில்லை. இவ்வாறான வாக்கியங்கள் செயற்பாட்டு வினை வாக்கியங்கள் ஆகும். இந்த அட்டவணையை கவனியுங்கள். தமிழ் மொழியை போன்று ஆங்கில மொழியிலும் காலங்கள் 3 ஆகும். பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். செய்வினை வாக்கியங்களில் நிகழ்கால வாக்கியங்கள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறே இறந்த கால, எதிர்கால வாக்கியங்களும் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நிகழ்கால வாக்கியங்களை சரியாக புரிந்து கொண்டால் இறந்த கால, எதிர்கால வாக்கியங்களை விளங்கிக் கொள்வது மிகவும் இலகுவாக அமையும். யூனிட் 3 லெசன் 1 விளக்கமளிக்கப்பட்ட அட்டவணையிலுள்ள ட்ரோ என்ற வினையடியும் அதிலிருந்து உருவாக்கப்பட்ட ஏனைய சொற்களும் இங்கு காட்டப்பட்டிருக்கின்றன. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை உருவாக்குவது எவ்வாறு என பார்ப்போம். ஒரு வினையடியின் நிகழ்கால வினைச்சொல்லே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸின் வினைச்சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. ட்ரோ என்ற வினையடியின் நிகழ்கால வினைச்சொல் ட்ரோ, ட்ரோஸ் ஆகியனவாகும். இதில் ட்ரோ பன்மை வினைச்சொல்லாகும். ட்ரோஸ் ஒருமை வினைச்சொல் ஆகும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் உதாரணத்தை பார்ப்போம். They draw pictures. They பன்மையாகும். எனவே பன்மை வினை சொல்லான draw என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. We draw pictures. நாங்கள் படங்களை வரைகின்றோம். You draw pictures. நீங்கள் படங்களை வரைகின்றீர்கள். You draw pictures. நீ படங்களை வரைகின்றாய். I draw pictures. நான் படங்களை வரைகின்றேன். நீ, நான் ஆகியன ஆங்கிலத்தில் பன்மை வினைச்சொல்லோடு சேர்ந்து வரும். ஒருமை வாக்கியங்களை பார்ப்போம். He draws pictures. அவன் படங்களை வரைகின்றான். She draws pictures. அவள் படங்களை வரைகின்றாள். Her brother draws pictures. அவளுடைய சகோதரன் படங்களை வரைகின்றான். Draw என்ற வினையடியின் present tense verb draw, draws என்பது போல be என்ற வினையடியின் present tense verb are, am, is ஆகியனவாகும். இது சம்பந்தமான வாக்கியங்களையே நாம் யூனிட் 1 கற்றோம். They are students. அவர்கள் மாணவர்களாக இருக்கின்றார்கள். He is a student. அவன் ஒரு மாணவனாக இருக்கின்றான். I am a student. நான் ஒரு மாணவனாக இருக்கின்றேன். இவ்வாறே have என்ற வினையடியின் present tense verb have,
has ஆகியனவாகும். ஹேவுடன் சம்பந்தப்பட்ட வாக்கியங்களையே யூனிட் 2 கற்றோம். I have a car. எனக்கு ஒரு மோட்டார் வண்டி இருக்கிறது. He has 2 cars. அவனுக்கு 2 மோட்டார் வண்டிகள் இருக்கின்றன. want என்ற வினையடியின் கருத்து தேவைப்படு, அவசியப்படு ஆகியனவாகும். எனவே I want a car என்பதற்குரிய கருத்து எனக்கு ஒரு கார் தேவைப்படுகின்றது என்பதாகும். தமிழில் எனக்கு என ஆரம்பித்தாலும் இழுவாயாக பயன்படுத்தப்பட வேண்டியது ஐ என்ற இழுவாய்க்குரிய சொல் ஆகும். நோ என்ற வினையடியின் கருத்து அறிந்து கொள், தெரிந்து கொள் போன்றனவாகும். She knows me. அவள் என்னை அறிகிறாள் என்பது இதன் கருத்தாகும். இதையே அவளுக்கு என்னை தெரியும் என நாம் கூறுகின்றோம். I know what. இங்கு what என்ற இடத்தில் இட்டை பிரதியீடு செய்வோம். I know it என்றால் நான் அதை அறிகிறேன் அல்லது எனக்கு அதை தெரியும் என்பது பொருளாகும். it என்ற இடத்தில் what பிரதியீடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு இதன் பொருள் என்னவென்பது எனக்கு தெரியும், என்ன என்பதை நான் அறிகிறேன் என்பதாகும். what என்ற சொல் இங்கு வினாக்கள் வினவதற்கு பயன்படுத்தப்பட்டில்லை. வினாக்கள் வினவ இச்சொல்லை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை ஏற்கனவே கற்றுள்ளோம். She shows me how. எப்படி என அவள் எனக்கு காட்டுகிறாள். மேலே தரப்பட்டது போன்ற மற்றொரு வாக்கியம் இங்கு காணப்படுகிறது. இலக்கம் 1 தரப்பட்ட சொற்களையும் they draw pictures என்ற ஏற்கனவே கற்ற உதாரணத்தையும் நன்கு கவனியுங்கள். they draw pictures என்ற வாக்கியத்தை they do draw pictures என do என்ற துணை வினைச்சொல்லை பயன்படுத்தி எழுத முடியும். இலக்கம் 2 நன்கு கவனியுங்கள். அவ்வாறு எழுதும் போது do என்ற துணை வினைச்சொல்லின் present tense verb ஆன do அல்லது does பயன்படுத்தப்படுதல் வேண்டும். எழுவாய் பன்மை சொல்லாக இருக்கின்றபடியால் do என்ற பன்மை நிகழ்கால வினைச்சொல் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு do என்பதற்கு கருத்து இல்லை. ஏனெனில் இங்கு do என்பது துணை வினைச்சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் சம்பந்தப்படுகின்ற பிரதான வினைச்சொல்லானது வினையடியாக இருத்தல் வேண்டும். இலக்கம் 1ஐயும் இலக்கம் 2ஐயும் நன்கு கவனித்து வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். do என்ற துணை வினைச்சொல் போன்றே அதனுடன் சம்பந்தப்படுகின்ற do, does, did ஆகியனவும் துணை வினைச்சொற்களாக செயற்படும். அவ்வாறு செயற்படும் போது அவற்றிற்கு எதுவித கருத்தும் காணப்படுவதில்லை. ஏற்கனவே கூறியது போல இதனோடு சம்பந்தப்படுகின்ற head verb ஆனது கட்டாயமாக வினையடி வடிவத்தில் இருத்தல் அவசியம். எதிர்மறை வாக்கியம், வினா வாக்கியங்கள் போன்றவற்றை அமைப்பதற்கு இவ்வாக்கிய அமைப்பு அவசியப்படுகிறது. அதாவது they draw pictures என்ற வாக்கியத்தை they do draw pictures என முதலில் எழுதிக் கொள்ளுதல் அவசியம். இதன் வினா வாக்கியத்தை பாருங்கள். do they draw pictures? அவர்கள் படங்களை வரைகின்றார்களா? முதலாவது உபவினைச்சொல் எழுவாய்க்கு முன்னால் இடமாற்றி எழுதப்பட்டுள்ளது. இது பற்றி ஏற்கனவே கற்றுள்ளோம். why do they draw pictures? ஏன் அவர்கள் படங்களை வரைகின்றார்கள்?
ஒரு வினா வாக்கியத்தின் முன்னாலேயே வினாச்சொல் எழுதப்படுதல் வேண்டும், வினாக்கள் வினவுவதற்கு. எனவே why do they draw pictures என்பது ஏன் அவர்கள் படங்களை வரைகின்றார்கள் என்ற கருத்தை தருகிறது. இவ்வாறே whose pictures do they draw, யாருடைய படங்களை அவர்கள் வரைகின்றார்கள், with what do they draw pictures அல்லது what do they draw pictures with, எதனால் அவர்கள் படங்களை வரைகின்றார்கள். இது சம்பந்தமாக ஏற்கனவே கற்றுள்ளோம். they draw pictures என்ற வாக்கியத்தை they do draw pictures என எழுத முடியும் என்பதை பார்த்தோம். எனவே முதலாவது வினைச்சொல் துணை வினைச்சொல் do என்பதாகும். அதன் பின்னால் நொட்டை சேர்த்து எதிர்மறை வாக்கியம் உருவாக்கப்பட்டுள்ளது. they do not draw pictures, அவர்கள் படங்களை வரைவதில்லை. எதிர்மறை வினா வாக்கியத்தை உருவாக்குவோம். முதலாவது துணை வினைச்சொல்லை எழுவாய்க்கு முன்னால் எழுதி எதிர்மறை வினா வாக்கியத்தை எழுத முடியும். அல்லது முதலாவது துணை வினைச்சொல்லுடன் நொட்டையும் சேர்த்து அதன் குறுகிய வடிவத்தை எழுவாய்க்கு முன்னால் இடமாற்றி எழுதல் வேண்டும். எனவே do they not draw pictures அல்லது don't they draw pictures என்பது எதிர்மறை வினாவாக்கியமாகும். இதன் பொருள் அவர்கள் படங்களை வரைவதில்லையா என்பதாகும். இவ்வாக்கியங்களின் முன்னால் தகவல் சம்பந்தப்பட்ட வினாச்சொற்களை எழுத முடியும். why do they not draw pictures அல்லது why don't they draw pictures, ஏன் அவர்கள் படங்களை வரைவதில்லை. இவ்வாறே with whom don't they draw pictures அல்லது whom don't they draw pictures with, யாருடன் அவர்கள் படங்களை வரைவதில்லை. whom don't they draw pictures with என்ற வாக்கியத்தில் whomக்கு பதிலாக whoவை பிரதியிட முடியும் என்பதை ஏற்கனவே கூறியுள்ளேன். they draw pictures என்பதை they do draw pictures என எழுதியது போல இதன் ஒருமை வாக்கியமான he draws pictures என்பதை he does draw pictures என எழுதுதல் வேண்டும். காலத்தையும் எண்ணையும் மாற்றுவதற்கு ஒரு வினைச்சொல்லில் ஏதும் மாற்றம் செய்ய வேண்டுமாயின் அம்மாற்றம் செய்யப்படுவது அவ்வாக்கியத்திலுள்ள முதலாவது துணை வினைச்சொல்லில் ஆகும். அதாவது they do draw pictures என்ற வாக்கியத்தை ஒருமையாக மாற்றும் போது do என்ற முதலாவது துணை வினைச்சொல்லிலேயே மாற்றம் ஏற்படுகிறது. இலக்கம் 1, இலக்கம் 2 சொற்கூட்டங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். he does draw pictures. does முதலாவது துணை வினைச்சொல்லாகும். இதை தொடர்ந்து வருகின்ற do, does ஆகியவற்றை தொடர்ந்து வருகின்ற கருத்தை தரும் சொல் வினையடி வடிவத்தில் இருத்தல் அவசியம். he draws pictures என்பதை he does draw pictures என எழுத முடியும் என பார்த்தோம். ஏற்கனவே கற்ற சட்ட திட்டங்களை பயன்படுத்தி ஏனைய வாக்கியங்களை உருவாக்குவோம். does he draw pictures வினா வாக்கியம். அவன் படங்களை வரைகின்றானா? where does he draw pictures எங்கே அவன் படங்களை வரைகின்றான்? on which wall does he draw pictures அல்லது which wall does he draw pictures on எந்த சுவரின் மீது அவன் படங்களை வரைகின்றான்? who draws pictures யார் படங்களை வரைகின்றார்? does he draw pictures என்ற வினா வாக்கியத்தின் முன் who என்ற கேள்வி சொல்லை எழுதும் போது விடையாக அமைகின்ற he என்ற சொல் விடுபடுகிறது. he என்பது எழுவாய்க்குரிய சொல்லாகும். எழுவாய் விடையாக வரும்போது
who does draw pictures என வாக்கியம் அமையும். does draw பக்கத்தில் இருக்கும் போது draws என எழுத முடியும். எனவே who draws pictures யார் படங்களை வரைகின்றார். எதிர்மறை வாக்கியம் he does not draw pictures என்பதாகும். அவன் படங்களை வரைவதில்லை. எதிர்மறை வினா வாக்கியம் does he not draw pictures அல்லது doesn't he draw pictures. ஏற்கனவே இது பற்றி கூறியுள்ளேன். அவன் படங்களை வரைவதில்லையா. தகவல் சம்பந்தப்பட்ட வினா வாக்கியம் why does he not draw pictures அல்லது why doesn't he draw pictures. ஏன் அவன் படங்களை வரைவதில்லை. whose pictures does he not draw அல்லது whose pictures doesn't he draw. யாருடைய படங்களை அவன் வரைவதில்லை. யூனிட் 2 கற்ற they have a car என்பதன் ஏனைய வாக்கியங்கள் do என்ற உபவினை சொல்லை சேர்த்து கொண்டே அமைகின்றன. இது சிறந்த வாக்கிய அமைப்பாகும். they have a car என்பதை they do have a car என எழுத முடியும். எனவே வினா வாக்கியம் do they have a car. தகவல் சம்பந்தப்பட்ட வினா வாக்கியம் how many cars do they have. இதன் ஒருமையை பாருங்கள். he has a car. இதை ஏற்கனவே கூறியது போல he does have a car என எழுத முடியும். எனவே does he have a car இதன் வினா வாக்கியமாகும். who has a car தகவல் சம்பந்தப்பட்ட வினா வாக்கியம். does he have a car என்ற வினா வாக்கியத்தின் முன்னால் who என்ற தகவல் சம்பந்தப்பட்ட கேள்வி சொல்லை எழுதும் போது விடையாக அமைகின்ற he நீக்கப்படுகிறது. எழுவாயில் விடை அமையும் போது does have பக்கத்தில் அமைகிறது. எனவே does have என்பதை has என எழுத முடியும். எனவே who has a car யாருக்கு ஒரு கார் இருக்கிறது. they have a car என்பதை they do have a car என எழுத முடியும் என ஏற்கனவே பார்த்தோம். எனவே எதிர்மறை வாக்கியம் they do not have a car என்பதாகும். இதன் எதிர்மறை வினா வாக்கியம் don't they have a car அல்லது do they not have a car. ஒருமையை பார்ப்போம். he does have a car. எனவே எதிர்மறை வாக்கியம் he does not have a car. எதிர்மறை வினா வாக்கியம் doesn't he have a car என்பதாகும். ஒரு வாக்கியத்தை உருவாக்குவது எப்படி என்பதை அறிந்து கொள்வது போன்று அவ்வாக்கியத்தை இச்சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்பட முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியமானது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை பயன்படுத்த முடியுமான சில சந்தர்ப்பங்களில் இரு சந்தர்ப்பங்கள் மாத்திரம் இங்கு தரப்பட்டுள்ளன. ஒரு உண்மையை கூற சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை பயன்படுத்த முடியும். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். நீர் 100 பாகை செல்சியஸில் கொதிக்கின்றது. இது ஒரு உண்மையாகும். இவ்வாறே the earth goes round the sun. புவி சூரியனை சுற்றி செல்கிறது. ஒருவரின் பழக்க வழக்கங்களை குறிப்பிடவும் இவ்வாக்கிய அமைப்பை பயன்படுத்த முடியும். அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை பயன்படுத்த முடியும். I play cricket in the evening. நான் மாலையில் கிரிக்கெட் விளையாடுகின்றேன். I get up at 5 AM every day. நான் தினமும் 5 மணிக்கு துயிலெழுகின்றேன்.